ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். டால்ஃபின்ஸை எதிரிகள் அழிக்கிறதுக்காக தண்ணிக்குள்ளே முடுக்கி விடுறது, புல்லட்ஸை ரொம்ப நேரத்துக்கு பாயில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வினோதமான டாக்டிக்ஸை பயன்படுத்தி போரில் வெற்றி அடைஞ்சதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆம்பிஷன் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது பாய்லிங் புல்லட். சோவியத் யூனியன் போரில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய புல்லட்ஸை 5 to 6 மணி நேரத்துக்கு கொதிக்கிற தண்ணியில் பாயில் பண்ணியிருக்காங்க. ஏன் தெரியுமா? 1979 சோவியத் யூனியனுடைய படைகள் எல்லாமே ஆப்கானிஸ்தானுக்குள்ளே நுழையிறாங்க. அவங்களுடைய கம்யூனிசத்தை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆப்கானிஸ்தானுக்குள்ளே நுழையிறாங்க. அந்த சமயத்தில் ஆப்கானிஸ்தானில் முஜஹிதீன் அப்படின்ற போராளிகள் போராடிட்டு இருக்காங்க, அதாவது கம்யூனிஸ்டை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ முஜஹிதீனுக்கு எதிராக சோவியத் யூனியனுடைய படைகள் எல்லாமே ஆப்கானிஸ்தானில் மையம் கொண்டு ஒரு போர் நடத்துகிறாங்க. அந்த சமயத்தில் சோவியத் யூனியன் ட்ரூப்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீரர்களுக்கும் அவங்களுடைய பேசிக் நீட்ஸான சாப்பாடு, தண்ணி, அவங்களுடைய உடைகள்னு சொல்லிட்டு அவங்க சர்வை பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் தட்டுப்பாடு ஆகுது. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்த எக்கச்சக்கமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருந்த புல்லட்ஸ் தாங்க. இந்த புல்லட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்கக்கிட்ட அதிகமாக இருந்த புல்லட்ஸை சேல் பண்ணி அவங்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுற உணவு, உடை, தண்ணி இது எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், எதிரி நாட்டுக்குள்ளே போயிட்டு தன்னுடைய புல்லட்டை சேல் பண்ணோம் அப்படின்னா இந்த புல்லட்ஸ் எல்லாத்தையுமே வியாபாரிகள் முஜஹிதீன் இருப்பாங்கல்ல ஆப்கானில், அவங்கக்கிட்ட திரும்பவும் சேல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் இந்த புல்லட்ஸை சேல் பண்ணும்போதே இந்த புல்லட்ஸினுடைய செயல்பாடை தடைப்படணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 5 to 6 மணி நேரத்துக்கு அந்த புல்லட்ஸை தண்ணியில் போட்டு வேக வைப்பாங்க. 19th centuryல உருவாக்கப்பட்ட புல்லட்ஸ் எல்லாத்தையுமே மெர்க்குரி ஃபல்மினேட் அப்படிங்கிற வினோதமான கெமிக்கல் மூலமாக தான் உருவாக்கியிருக்காங்க. அதனால் இதை ரொம்ப நேரத்துக்கு பாயில் பண்ணோம் அப்படின்னா அந்த பேட்ரி அப்படியே டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்கும், அதாவது செயல்பாடே இல்லாத மாதிரி ஆகிரும். இந்த புல்லட்ஸை திரும்பவும் வாங்கி அந்த போராளிகள், அதாவது ஆப்கானில் இருக்கக்கூடிய முஜஹிதீன் போராளிகள் சோவியத் யூனியன் படைகளுக்கு எதிராக ஷூட் பண்ணும்போது அந்த புல்லட்ஸ் ஒர்க் ஆகாமல் போகும். சில நேரத்தில் அது அவங்களுக்கு எதிராகவே திரும்பி அவங்களுக்கே கண்ணில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த வித்தியாசமான முறையில் பயன்படுத்தி சோவியத் யூனியன் டீம் கலக்கியிருக்காங்க. ஆனால் 20th centuryக்கு அப்புறமா உருவாக்கப்பட்ட புல்லட்ஸ் எல்லாத்தையுமே மெர்க்குரி ஃபுல்மினேட் மூலமாக உருவாக்கலை. அதனால இந்த ஒரு டாக்டிக்ஸை 20th centuryக்கு அப்புறமா பயன்படுத்த முடியலை. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஆர்மி ஆஃப் பேட்ஸ், அதாவது வௌவாலை போரில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? வேர்ல்டு வார் 2 சமயத்தில் யூஎஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய அல்டிமேட் வெப்பனாக அவங்க பயன்படுத்தினது நியூக்ளியர் பாம் தான். ஆனால் நியூக்ளியர் பாமுக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான முறையை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட்டும் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த டைமில் ஜப்பானில் கட்டப்படுற வீடு, பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே வுட்டாலையும் பேப்பர்ஸாலையும் தான் பண்ணுவாங்க. அதனால் ஜப்பானை ஈஸியாக அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு வழி பாம் தான். இந்த பாம்பை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சோம் அப்படின்னா ஜப்பான் ஒட்டு மொத்தமாக பிளாஸ்ட் ஆயிரும் அப்படின்னு அமெரிக்கா நம்பிட்டு பேட்ஸ், அதாவது வௌவால்கள் இருக்கும் தெரியுமா, கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வௌவால்கள் மேலே, அதாவது வௌவாலினுடைய செஸ்ட் பகுதியில், மார்பு பகுதிகளில் பாம் கட்டிவிட்டு மேலே ஃப்ளைட்டில் இருந்து ஒவ்வொரு பறவைகளாக தூக்கி வீசியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பறவைகளையும் ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கிடெக்சர் மேலேயும், அதாவது சீலிங்கில் செட்டில் பண்ண வச்சு அதுக்கப்புறமா பாமை எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ ஜப்பான் நாடு முழுவதுமாகவே தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. இந்த மாதிரியான ஒரு டாக்டிக்ஸில் யூஎஸ் வெற்றியும் அடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம இந்த விஷயத்தை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு 1945 கிட்டத்தட்ட $35 மில்லியன் மதிப்பில் ஒரு சில பாமை டெவலப் பண்ணுறாங்க. அதுதான் ஆட்டமிக் பாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஹிரோஷிமா, நாகசாகி, இந்த இடத்துல போடப்பட்ட இந்த ஆட்டாமிக் பாம்னால் இந்த இடத்துல பிறக்கக்கூடிய குழந்தைங்க இப்போவும் ஊனமாக தான் பிறந்துட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான பாமை வெடிக்க வைக்கிறாங்க. ஸோ இதுதான் ஜப்பான் மேலே யூஎஸ்னுடைய கடைசியான தாக்குதல். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஒரு இமேஜ் தாங்க. அதாவது எலிஃபண்ட் மேலே ஒரு சோல்ஜர் உட்காந்து கரெக்டாக குறிப்பாத்து சுடுற மாதிரி ஒரு புகைப்படம் இருக்குது. இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது அந்த காலத்தில் வேர்ல்டு வார் சமயத்தில் யூஎஸ் ஆர்மி எலிஃபண்ட்டை பயன்படுத்தி இவங்க தாக்குதல் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இந்த ஒரு புகைப்படம் ஃபேக்கான புகைப்படம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி எலிஃபண்ட்ஸை தவறுதலாக இந்த மாதிரி ஷூட்டிங் பர்பஸ்க்காக உபயோகப்படுத்தலை. அந்த சமயத்தில் நிறைய குட்ஸையும் நிறைய கிராப்ஸையும்
டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி எலிஃபெண்ட்டை பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் மிலிட்ரி இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி குட்ஸையும் கிராப்ஸையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக நிறைய குதிரைகளை ஜூவில் இருந்து பர்ச்சேஸும் பண்ணியிருக்காங்களாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டால்ஃபின்ஸ் தாங்க. இந்த டால்ஃபின்ஸ் அப்படிங்கிறது கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள்லேயே ரொம்ப 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 அறிவாளியான உயிரினம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் இந்த டால்ஃபின்ஸை கையில் எடுக்கிறாங்க சோவியத் யூனியனும் யூஎஸ் நேவியும். முதலாக யூஎஸ் நேவி தான் இந்த டால்ஃபின்ஸை ட்ரெயின் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த டால்ஃபின்ஸை ஸ்பையாக இவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க. 1959 டால்ஃபின்ஸை வச்சு கடலில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய பீரங்கியை டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த டால்ஃபின்ஸை ஒரு ஸ்பையாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த இந்த பீரங்கிகள் இருக்கிற இடத்த அதனுடைய வைப்ரேஷன் மூலமாகவே கண்டுபிடிச்சு பின்தொடர்ந்து போய் அந்த பீரங்கி எங்கே இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காமிச்சிருவாங்க. இந்த டால்ஃபினை ஃபாலோ பண்ணி பின்னாடி டைவர்ஸ் நீச்சல் அடித்து போவாங்க. இந்த டால்ஃபினுடைய செதில் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு கேமரா, அதாவது ஸ்பை கேமரா இருக்கும். அதனால லொக்கேஷன் ட்ராக்கரையும் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த டால்ஃபின்ஸ் எங்கே போகுது அப்படிங்கிறத கரெக்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதை பயன்படுத்தி தான் டைவர்ஸ் இந்த டால்ஃபின்ஸ் பின்னாடியே போயிட்டு பீரங்கிகள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை அங்கே இருந்து அகற்றிடுவாங்க. ஆக்சுவலாக இதுக்கு பேர் கோல்டு வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணி கடியில், கடல் கடியில் இந்த மாதிரியான ஒரு போர் நடக்குமாங்க. இதே டால்ஃபின்ஸை சோவியத் யூனியன் எப்படி ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாமா? டால்ஃபின்ஸுடைய உடம்புல கத்தி மாதிரியான ஷார்ப்பான பொருளை அட்டாச் பண்ணி எதிரிகள் ஆப்போசிட்டில் வரும்போது அந்த எதிரிகளை இந்த டால்ஃபின்ஸை வச்சு தாக்குறதுக்காக இவங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டால்ஃபின்ஸும் எதிரிகளை தாக்கி அவங்கள கொன்றுமாங்க. ஆனால் இப்படி ஒரு விஷயம் இந்த டால்ஃபின் அப்படிங்கிற இந்த அனிமலுடைய அமைதியை கெடுக்கிற மாதிரி இருக்கிறதுனாலையும் இந்த டால்ஃபின்ஸை போரில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய எதிர்ப்புகளும் கிளம்பிச்சு. நீங்கள் சொல்லுங்களேன், இந்த டால்ஃபின்ஸை போரில் பயன்படுத்துறது சரியா தவறா? அண்ட் இந்த மாதிரி எதிர்ப்பு கிளம்புனதுக்கு அப்புறமா இந்த டால்ஃபின்ஸை போரில் பயன்படுத்துகிற விஷயத்தை டோட்டலாகவே தடை பண்ணிட்டாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது வித்தவுட் சாக்ஸ். இந்த சோவியத் யூனியன் டீம் ரொம்பவே குளிராக இருந்தாலும் சாக்ஸே யூஸ் பண்ணாமல் அவங்களுடைய வெறும் காலில் தான் போரே புரிஞ்சிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தில் இந்த சாக்ஸை உருவாக்குறதுக்கான காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அதே சமயத்தில் இந்த சாக்ஸை தயாரிக்கிறதுக்கு ரொம்ப டைமும் எடுத்திருக்கு. லக்ஸரியஸான, அதுவும் ரொம்பவும் ரிச்சாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த சாக்ஸையே பயன்படுத்தியிருக்காங்க. சாக்ஸ் இல்லாமல் இவங்களால ஷூவும் போட முடியல. ஏன்னா சாக்ஸ் தான் ஷூவில் இருந்து இவங்களை பாதுகாக்கும். ஷூ அதாவது செருப்பு கடிக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா? ரொம்ப தூரம் நடக்கும்போது, ரொம்ப தூரம் ஓடும்போது இந்த மாதிரி சோல்ஜர்ஸ்க்கு கண்டிப்பாக சாக்ஸ் தேவைப்படும். இந்த சாக்ஸுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செவ்வக வடிவிலான துணிகளை யூஸ் பண்ணாங்க. இந்த துணிகளை வச்சு கால்களை நல்லா சுற்றி கட்டி அதுக்கப்புறமா ஷூ போட்டுக்குவாங்களாம். ஸோ இதுவுமே இவங்களுடைய ஒரு டாக்டிக்ஸாக இருந்திருக்கு. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் சாப்பிட்டதுலேயே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான உணவு எது அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு சுரேஷ் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, KFCயில் 6 லெக் பீசஸ் 450 ருபீஸ்க்கு சாப்பிட்டதா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடப்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.